டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும தெரிவிப்பு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனம். நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள், மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என கனடா தூதுவரிடம் யாழ் மாநகர முதல்வர் வேண்டுகோள். சட்டவிரோதமாக நியூசிலாந்து செல்வதற்கு ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 பேர் திருகோணமலையில் கைது. நாட்டில் ஆட்சியாளர்கள் இல்லாத நிலைமையை காணப்படுவதாக விஜித ஹேரத் தெரிவிப்பு. ஆயுதங்களை அதிகரிப்பது தற்காப்புக்காக மட்டுமே என வடகொரிய ஜனாதிபதி தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையை ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். 69 லட்சம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை உரிய முறையில் நிறைவேற்ற இயலாமையை தாமும் ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இணையவழியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ජනතුමා කිසි ලෙසක කොතනකදීවත් ප්‍රකාශ කරේ නැහැ මම අසමත් කියලා කියන ප්‍රකාශයක්. මම හිතන එක නිවැරදි කර ගැනීම සඳහා சுதுசுவி கிளம்பங்க ஒබට யோஜனா කරනවා. ஜனாதிபதி எந்த இடத்திலும் தான் தோல்வி அடைந்துள்ளதாக கூறவில்லை. அதனை திருத்திக் கொள்வது சிறந்ததாகும். ஏனென்றால் 69 லட்சம் மக்கள் வாக்களித்து எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்தமையின் ஊடாக எதிர்பார்த்தவற்றை உரிய முறையில் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை அமைச்சரவை உள்ளிட்ட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி கூறினார். இது சாதாரணமான சுய விமர்சனமாகும். அதனை நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அவர் இதனை நேர்மையாக கூறியிருக்கின்றார். அந்த விடயத்திற்கு வேறு அர்த்தம் கற்பிக்க வேண்டாம். அந்த பிழைகளை திருத்தி முன்னோக்கி நகர்வதற்கு நாம் முன்படுகின்றோம். எமது அரசாங்கம் ஜனநாயக அரசாங்கமாகும். ஆகவே வாத விவாதங்கள், குற்றச்சாட்டுகள் என்பன சாதாரணமான விடயமாகும். சீன உரம் தொடர்பான விவகாரத்தை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்ற சிலர் முயற்சிக்கின்றார்கள். இது அப்படியானதொரு பிரச்சனை அல்ல. இது சாதாரணமானதொரு சிறிய பிரச்சனையாகும். சீனாவுடனான உறவுக்கு பங்கம் ஏற்படுத்தும் வகையிலேயே சில செய்திகள் வெளியாக ஆரம்பித்துள்ளன. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. சீனா, இந்தியா ஆகிய நாடுகளோடு சிறந்த உறவை பேணி வருகின்றோம். இது சாதாரண ஒரு இறக்குமதி ஏற்றுமதி விடயமாகும். எனவே அந்த இடத்தில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தோடு முடிவடைகின்றது. අඩුපාඩුවක් ලා දෙනවා. අපිත් ඒක මේ පිළිගත යුතුව තිබෙනවා. அனுசரணை. அறிவினை தமது சொத்தாக கொண்ட மாணவ செல்வங்களுக்கு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மினிமுத்து கல்வி திட்டத்தின் மூலம் அனுகூலங்கள் பல. நாட்டில் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் எக்காரணம் கொண்டும் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. காலாண்டுக்கு ஒருமுறை ஒவ்வொரு திட்டத்தின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் வெற்றியை காட்ட தவறிய திட்டங்களுக்கு மீளவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிக்கு மேலதிகமாக ஒவ்வொரு அமைச்சும் சமர்ப்பிக்கும் உற்பத்தி பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்காக 25,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பு தொடர்பான விவசாய அமைச்சு மற்றும் அதனோடு இணைந்த ராஜாங்க அமைச்சுடன் நேற்று நிதியமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் என நிதி அமைச்சின் ஊடக பிரிவு இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பற்றாக்குறையுடன் பஞ்சமும் ஏற்பட போவதாக கூறி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். அவர்கள் எதிர்பார்க்கும் வகையில் நாட்டில் பஞ்சம் ஏற்படுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கே அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டே கிராம மட்டம் மற்றும் பிரதேச பிரிவுகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் முழு வருடத்துக்குமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. காலாண்டுக்கு ஒருமுறை ஒவ்வொரு திட்டத்தின் முன்னேற்றத்தையும் கண்காணிக்கவும் நிதி ஒதுக்கீடு செய்யவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதல் காலாண்டில் வெற்றியை காட்ட தவறிய திட்டங்களுக்கு மீளவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட மாட்டாது. உற்பத்தி பொருளாதாரத்தில் உற்பத்தி செலவை அதிகரிப்பதை விட உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இது உற்பத்தியாளர், நுகர்வோர் மற்றும் அரசாங்கத்துக்கு பொருளாதார நன்மைகளை தரும். அரசு சேவைகளுக்கு புதிதாக சேவையாளர்களை இணைத்துக் கொள்ளாது ஏற்கனவே உள்ளவர்களை பணியில் ஈடுபடுத்தி பொது சேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது.
இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 114 பேருக்கு ஓர் அரசு சேவையாளரே இருந்தனர். ஆனால் தற்போது 10 பேருக்கு ஒருவர் என்ற வகையில் அரசு சேவையாளர்கள் உள்ளனர். உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்கவும் நுகர்வோருக்கு மலிவு விலையில் விற்பனை செய்யும் முறையை உருவாக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் இதன்போது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டை முறையாக நிர்வகிக்க முடியாவிட்டால் தகுதி வாய்ந்த தரப்பிற்கு ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். எரிவாயு, சீமேந்து, பால்மா போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விருப்பத்துக்கு ஏற்ற வான்லாவிய உயரத்துக்கு அதிகரித்து செல்லும் போது அதனை கட்டுப்படுத்த முடியாது என சொல்வதாயின் அரசாங்கம் எதற்கு என எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான பிரச்சினைகளிலிருந்து மக்களை மீட்டு அவர்களின் அன்றாட வாழ்க்கையை சுமூகமாக பேணுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான திறன் அரசாங்கத்திடம் இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக விலகி இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய குழுவிடம் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அரசாங்கத்தின் பலவீனமான நடவடிக்கை காரணமாக சொந்த பிரதேசத்திற்கும் தன்னால் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீது கடுமையான விமர்சனத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி முன்வைத்துள்ளது. கடந்த காலத்தில் மைத்ரிபால சிறிசேன மேற்கொண்ட உலங்கு வானூர்தி பயணங்களை நினைவுபடுத்திய பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா அரசாங்கத்தின் பலவீனம் பற்றியும் குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ කොරුණා වසංගත තත්ත්වය පාලනය කිරීම පිළිබඳව அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொலனறுவைக்கு செல்ல முடியாதிருப்பதாக மைத்ரிபால சிறிசேன கூறினார். அன்று அவர் அமைச்சராக இருந்தபோது நானும் ராஜாங்க அமைச்சராக இருந்தேன். அன்று 36 ரூபாய் நெல் விலையாக இருந்தது. அன்று அவர் உலாங்கு வானூர்தியில் சென்றிருக்கலாம். ஆனால் நான் பதுளை மகியங்கனைக்கு மிகவும் கஷ்டப்பட்டுத்தான் சென்றேன். கோட்டாபாய அரசாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நெல் விலையை 50 ரூபாவாக்கினோம். தனியார் துறையினர் சென்று நெல்லை 60 ரூபாய் வரை பேரம் பேசி வாங்கினார்கள். விவசாய சரிவு காரணமாக பொலனறுவைக்கு செல்ல முடியாது என்று கூறும் மைத்ரிபால சிறிசேன நெல்லிற்கு அதிக விலை எமது அரசாங்கமே கொடுத்தது என்பதை சிந்திக்க வேண்டும். ඉන්දියාවේ දැන් අවුරුද්දකට කිට්ටු මාස வெள்ளைப்பூண்டு ஊழல் தொடர்பாக சதோசாவைச் சேர்ந்த மேலும் 4 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சதோச வெள்ளைப்பூடு ஊழலுடன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய சட்டவிரோத செயற்பாட்டுக்கு உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் சதோச நிலையத்தின் பொது முகாமையாளர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 38, 39 மற்றும் 42 வயதுடைய மினுவாங்குட, மிகஹவத்த, ஹந்தானி மற்றும் மாகோல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் சந்தேக நபரான பெண் சதோச நிறுவனத்தின் பொது முகாமையாளர் என்பதுடன் மற்ற மூவரில் ஒருவர் சிரேஷ்ட விநியோக முகாமையாளர் மற்றும் சதோச வெளிசர களஞ்சிய சாலையின் மொத்த விற்பநிலைய முகாமையாளர் என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்களை இன்றைய தினம் வெளிசர நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றனர். இந்திய ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் நாராவன இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வாவின் அழைப்பிற்கு அமைய இந்திய ராணுவ பதவி நிலை பிரதானி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நாராவனே 5 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, பாதுகாப்பு செயலர் ஆகியோருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். அத்தோடு நாளை ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வாவுடன் சவேந்திர பங்கேற்புடன் பத்திரமுல்லையில் உள்ள ராணுவ தலைமையத்தில் நடைபெறும் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அவர் பங்கு பெற்ற உள்ளார். அத்தோடு இந்திய படையினரின் பங்கேற்புடன் இடம்பெற்று வருகின்ற மித்ர சக்தி ராணுவ கூட்டு பயிற்சிகளின் இறுதிக்கட்ட நிகழ்வுகளையும் அவர் பார்வையிட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். இந்தியா பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சுப்பிரமணியன் சுவாமி கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை இன்று காலை வந்தடைந்தார். அவரை விமான சேவைகள் மற்றும் ஏற்றுமதி வலயங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் டி.வி. ஷானக்க மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் ஆகியோர் வரவேற்றனர்.
இலங்கை இராணுவத்தின் 72வது நிறைவையொட்டி நடாத்தப்படும் இராணுவ கருத்தரங்கிலும் அவர் உரையாற்ற உள்ளார். பிரதமருக்கும் ஆசிய தொழிற்சங்கத்தினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தீர்வில்லாமல் நிறைவடைந்துள்ளது. அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கத்தினருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இறுதி தீர்வில்லாமல் நிறைவடைந்ததாக இலங்கை ஆசிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பிரதமருக்கும் அதிபர் ஆசிரியர்களின் தொழிற்சங்கத்திற்கும் இடையில் இன்று அலரி மாளிகையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. அது தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை டான் செய்திகள் தொலைக்காட்சிக்கு தெரிவித்தார். அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கான தீர்வினை 4 கட்டங்களாக வழங்குவதற்கு ஆரம்பத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் பின்னரான 3 கட்டங்களாக தீர்வை பெற்றுத்தர உள்ளதாக கூறினர். அவ்வாறாக இணக்கப்பாடொன்று இன்றியே எம்முடைய சந்திப்பு நிறைவடைந்துள்ளது. முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். பிரதமருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இரு தரப்பினாலும் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பிலான இறுதி முடிவு நாளை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் மேலும் 23 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் இன்றிரவு உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளன. அதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,377 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டில் மேலும் 520 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொத்தனையுடன் தொடர்புடையவர்களாவர். இதனால் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,27,584 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றில் இருந்து இன்று மேலும் 10,301 பேர் குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 4,90,800 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 23,407 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் இதுவரையில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட 69,130 சிறுவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அதில் 67 சிறுவர்கள் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் எனவும் குடும்ப நல சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஒரு மாதத்திற்கும் குறைவான 17 சிசுக்களும் 1 மாதம் முதல் 1 வருடத்துக்கு இடைப்பட்ட 17 சிசுக்களும் 1 வயது முதல் 5 வயதுக்கு இடைப்பட்ட 13 சிறுவர்களும் 6 முதல் 12 வயதுக்கு இடைப்பட்ட 12 சிறுவர்களும் 12 முதல் 15 வயதுக்கு இடைப்பட்ட 5 சிறுவர்களும் 15 முதல் 18 வயதுக்கு இடைப்பட்ட 3 சிறுவர்களும் கோவிட் தொற்றினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலில் இருந்து சிறுவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு விசேட வைத்திய நிபுணர்கள் சங்கத்தின் ஊடக இணைப்பாளர் வைத்தியர் கபில ஜாரத்ன பெற்றோர்களிடம் கோரியுள்ளார். இதேவேளை பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கு தேவையான சுகாதார வழிகாட்டி தற்போது கல்வி அமைச்சிடம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அந்த சுகாதார வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு மாணவர்களை வழிநடாத்த வேண்டும் என குடும்ப நல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் சித்ரமாலி டி சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கோவிட் கொத்தனை உருவாகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் பொதுமக்கள் மீண்டும் ஒன்று கூடும் பட்சத்தில் கோவிட் கொத்தனை உருவாகக்கூடிய அச்சுறுத்தல் நிலவுவதாக சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவர் ஹேமந்த ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார். வழிபாடுகளில் ஈடுபடும் போது உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் திறப்பதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியம் என சிறுவர் நோய்கள் தொடர்பான விசேட மருத்துவர்கள் சங்கத்தின் செயலாளர் விசேட மருத்துவ நிபுணர் ஷன் டி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். කොවිඩ්-19 රෝග තත්ත්වය ශ්‍රී ලංකාව තුළ මේ වන විට යම්කිසි පාලනයක් ඇතිවීමෙන් පවතිනවා. கோவிட்-19 வைரஸ் பரவலானது தற்போது இலங்கையில் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்கு 2 பிரதான காரணங்கள் உள்ளன. தனிமைப்படுத்தல் ஊடக சட்டம் 1 மாதத்துக்கு மேலாக நாட்டில் அமலில் இருந்ததால் ஒருவருடன் மற்றொருவர் தொடர்பு கொள்வது தவிர்க்கப்பட்டதுடன் அதற்கூடாக வைரஸ் பரவலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அதேபோன்று இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஏனைய
ஏனைய நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கையில் மிகவும் சிறப்பாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தற்போதைய நிலையில் அதிகளவானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு பிரதான காரணங்களூடாகவும் COVID-19 வைரஸ் பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வைத்தியசாலைகளில் உள்ள தொற்றாளர்களின் எண்ணிக்கை விசேடமாக ஆக்சிஜனின் உதவியோடு சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. இருந்தபோதும் COVID-19 வைரஸ் பரவலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது ஒவ்வொருவரினதும் பொறுப்பாகும். விசேடமாக டெல்டா வைரஸ் பரவல் நாட்டில் இன்னமும் உள்ளது. ஒருவரிடம் இருந்து மற்றொருவருக்கு மிக வேகமாக தொற்று பரவலாம். தடுப்பூசி செலுத்துவதனூடாக 100% தொற்று பரவலை தடுப்பது இயலாத காரியம். எனவே சுகாதார விதிமுறைகளை மக்கள் தொடர்ந்து பின்பற்றுவது அவசியமாகும். அதேபோன்று பாடசாலைகளை மீள திறப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டு 2 வருடங்களாகின்றன. இந்த வருடத்தில் ஓரிரு நாட்கள் மட்டுமே மாணவர்களுக்கு பாடசாலைகளுக்கு செல்ல நேரிட்டது. எனவே மாணவர்களின் கல்வி நிலைமையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளை மீள திறப்பதற்கு அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பையும் நாம் எதிர்பார்த்துள்ளோம். சமூகத்தில் தொற்று பரவலின் நிலைமையை கருத்தில் கொண்டே நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளையும் திறப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். රෝගය පැතිරයාම සිදුවෙන්න පුළුවන්. ඊට අමතරව ඉදිරියේදී පාසල් ආරම්භ කිරීම සඳහා අවශ්‍ය වැඩ කටයුතු விசேட தேவையுடைய மற்றும் நாட்பட்ட நோயுடைய சிறுவர்களுக்கு வடக்கு மாகாணத்தில் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது இலங்கை முழுவதும் 12 வயது முதல் 19 வயதினர் வரையான விசேட தேவைக்குட்பட்ட மற்றும் நாட்பட்ட நோய்களை உடைய குழந்தைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கும் பணிகள் இலங்கை முழுவதும் தற்போது இடம்பெற்று வருகின்றது. அந்த அடிப்படையிலே வடமாகாணத்திலும் யாழ் போதனா வைத்தியசாலையிலும் எங்களுடைய பொது வைத்தியசாலைகள் வவுனியா, மன்னர், கிளிநொச்சி, முல்லைத்தீவிலும் ஆதார வைத்தியசாலைகள் தெல்லிப்பளை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, ஊராவத்துறையிலும் அந்த பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஒரு குழந்தை நல வைத்திய நிபுணர் அல்லது பொது வைத்திய நிபுணர் ஒருவர் சிபார்சுடனேயே இந்த தடுப்பூசி வழங்கப்படுகின்றது. இந்த குழந்தைகளுக்கு ஃபைசர் தடுப்பூசி 2 டோசஸ் 2 ஊசிகள் வழங்கப்படும். இதுவரை யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டில் 433 பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பணியானது தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே சமூகத்தில் இருக்கின்ற இந்த விசேட தேவைக்குட்பட்ட அல்லது நாட்பட்ட நோய்களுடைய குழந்தைகளை உடைய பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் தயவு செய்து வந்து இந்த வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். சமூகத்தில் இப்படிப்பட்ட குழந்தைகளை இருப்பவர்களை அறிந்தவர்கள் தயவு செய்து எங்களுடைய சுகாதார பணியாளர்களுக்கு அல்லது பிரதேச செயல உத்தியோகத்தர்களுக்கு அறிய தந்து அந்த பெற்றோர்கள், பாதுகாவலர்களுக்கு இந்த தகவலை வழங்கி அவர்களை தடுப்பூசி வழங்க ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்னார் மற்றும் மடுக்கல்வி வலயங்களில் உள்ள 90 பாடசாலைகளை எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள பாடசாலைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் மன்னார் மடுவலய கல்வி பணிப்பாளர்கள், பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், போலீஸ் அதிகாரி ஆகியோர் பங்கேற்றனர். மன்னார் மாவட்டத்தில் மடு கல்வி வலயத்தில் 44 பாடசாலைகள் 2588 மாணவர்களை கொண்டதாகவும், மன்னார் வலயத்தில் 46 பாடசாலைகள் 3784 மாணவர்களை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பமாக உள்ளன. பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெளிவுபடுத்தினார். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பேருந்து போக்குவரத்து தொடர்பாக அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினருடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவிலிருந்து மன்னாருக்கு வருகின்ற ஆசிரியர்களுக்காக விசேட பேருந்து சேவை ஒன்றையும் ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பயணம் செய்வதற்கு முறையான போக்குவரத்து சேவையை ஆரம்பிக்குமாறு அரசு தனியார் போக்குவரத்து துறையினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி முன்பள்ளிகளையும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டிமேல் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் 200க்கு குறைவான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளை மீள திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடசாலைகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் உள்ள கோட்டை கல்லாறு கண்ணகி வித்தியாலயம் கற்றல் நடவடிக்கைகளுக்காக மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் பாடசாலை சூழல் துப்புரவற்ற நிலையில் காணப்பட்டும் டெங்கு பரவக்கூடிய வாய்ப்பாகவும் காணப்பட்டதை அடுத்து இன்று சிரமதான பணிகள் இடம்பெற்று துப்புரவு செய்யப்பட்டது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கழுதாவளி பிரதேச சபை உறுப்பினர் தானா சுதாகரனின் ஏற்பாட்டிலும் தலைமையிலும் கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலய பாடசாலை வளாகம், மலசலக்கூடம் மற்றும் வகுப்பறைகள் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றது.
கோட்டைக்கல்லாறு கண்ணகி வித்தியாலய அதிபர் பி சீவரத்தினம் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கிராமிய தலைவர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் என்பவர்களின் பங்களிப்புடன் பாடசாலை வளாகம் மற்றும் வகுப்பறைகள் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றன. சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 94 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். පරීක්ෂා කිරීම සඳහා ඊයේ දිනේදීත් ශ්‍රී ලංකා පොලිසිය මගින් දිවයින පුරාම මෙහෙයුම් ක්‍රියාත්මක කරනු ලැබුවා. சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த கடந்த 24 மணி நேர பகுதியில் 94 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2020 ஆண்டு அக்டோபர் 30 முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டிற்காக மொத்தமாக 80,654 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தின் எல்லைகளில் அமைக்கப்பட்டுள்ள 13 உள்நுழையும் மற்றும் வெளியேறும் சோதனை சாவடிகளில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் 1414 வாகனங்களில் பயணித்த 2258 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அனாவசியமான முறையில் மேல் மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 186 வாகனங்களில் பயணித்த 317 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். පරීක්ෂා කිරීමට ලක් කර තිබෙනවා. ඒ වගේම බස්නාහිර පළාතට ஆரோக்கியமாக உள்ள சிறுவர்கள் அடிப்படை சுகாதார விதிகளை பின்பற்ற வழிகாட்டினால் போதுமானது என பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என பேராசிரியர் திஸ்ஸ விதாரண தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று பிரச்சினையானது குறைந்தது 1 வருடத்துக்காவது நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், வெவ்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களுக்கு தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பது அவசியம். ஆரோக்கியமாக உள்ள சிறுவர்களை அடிப்படை சுகாதார விதிகளை பின்பற்ற வழிகாட்டினால் போதுமானது. பாடசாலைகளில் சுகாதார விதிமுறைகள் தொடர்பில் கண்காணிப்பதற்காக பாடசாலைகளுக்குள் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டியது அவசியம். தடுப்பூசியானது வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தாது, ஆனால் அறிகுறிகள் தோன்றுவதையும் வைரஸ் தொற்றுக்கு பிறகு மரணத்தையும் தடுக்கிறது. இதேவேளை சமூகத்தில் தொற்று பரவலை தடுப்பதற்கு நாட்டின் சனத்தொகையில் 180% மாணவருக்காவது தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பது அவசியம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வெவ்வேறு நோய் நிலைமைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பூஸ்டர் தடுப்பூசி பெற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாகும். சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுவதை மக்கள் மறந்து விடுகின்றனர். இவ்வாறு சுகாதார விதிமுறைகளை மறந்தால் மீண்டும் ஒரு அபாயத்துக்கு நாடு தள்ளப்படும் என்பதை மக்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்தும் குரல் கொடுக்க வேண்டும் என தூதுவரிடம் யாழ் மாநகர முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழ் மக்களுக்காக கனடா அரசு தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என யாழ் மாநகர முதல்வர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கனடா தூதுவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் வருகை தந்த இலங்கைக்கான கனடா உயர்ஸ்தானிகர் டேவிட் மேக்கினன் மற்றும் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் சட்டத்திரணி வீணா மணிவண்ணனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று யாழ் மாநில சபையில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போதே முதல்வர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். தமிழ் மக்கள் யுத்தத்தினால் நீண்டகால பாதிப்புகளை உணர்ந்த நிலையில் அவர்களின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை கனடா தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மற்றும் தமிழ் மக்கள் மீது நடாத்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான விசாரணைகளுக்கும் கனடா அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு தொடர்ந்து கிடைக்க வேண்டும். கனடா நாட்டின் டொரண்டோ மாநில சபைக்கும் யாழ் மாநில சபைக்கும் இடையிலான இருதரப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் அதன் செயற்பாடுகள் பாரிய அளவில் நடைபெறவில்லை. ஆகவே கனடா அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் செயற்படும் நிலையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்காக கனடா அரசாங்கம் தமது பங்களிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என முதல்வர் கோரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பின் போது யாழ் மாநகர முதல்வரினால் உயர்ஸ்தானிகருக்கு நினைவு பரிசும் வழங்கி வைக்கப்பட்டது. சந்திப்பில் யாழ்ப்பாண மாநகர ஆணையாளர் ஈனா ஜெயசீலனும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் யாழ்ப்பாணத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான திண்ம கழிவகற்றல் பொறிமுறைகள் தொடர்பாகவும் எங்களோடு பேசினர். நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் அவர்களுக்கு விளக்கம் அளித்தோம். அத்தோடு கனடிய நாட்டினுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய நாடு யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு, எங்களுடைய பிரதேசம் யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு, எங்களுடைய சொந்த கட்டிடம் யுத்தத்தினாலே அழிக்கப்பட்டு இப்பொழுது மீள கட்டி எழுப்பப்பட்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் சொன்னோம். அதே போன்று கனடாவில் இருக்கின்ற டொரண்டோ மாநகர சபைக்கும் யாழ் மாநகர சபைக்கும் இடையில் இருக்கின்ற ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேசினேன். அந்த ஒப்பந்தத்தை எழுதப்பட்ட நாளிலிருந்து பெரிதாக எதுவுமே செயற்படுத்தப்படவில்லை. அதை செயற்படுத்த வேண்டும் என்று நான் கோரிக்கை விட்டேன். அதையும்
அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போன்று தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனைகள் தொடர்பாகவும் நான் அவருக்கு விளங்கப்படுத்தினோம். எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நாங்கள் அவருக்கு சொன்னோம். அரசியல் தீர்வு தொடர்பாகவும் தமிழ் மக்களுக்கு எதிராக நடைபெற்ற அழிப்புகள் தொடர்பாகவும் நாங்கள் தெளிவாக விளங்கப்படுத்தினோம். அவரிடம் நமக்கான கனடாவினுடைய ஆதரவையும் எங்களுடைய நிலைப்பாடுகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். அதேபோன்று கனடா தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற நிலைக்கு தமிழ் மக்கள் சார்பிலே நான் நன்றியையும் தெரிவித்திருக்கின்றேன். தொடர்ந்தும் கனடிய தேசம் தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகள் தொடர்பாக தமிழ் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுத்து இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருக்கின்றேன். நோர்வே மற்றும் நெதர்லாந்து தூதுவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இன்று நோர்வே மற்றும் நெதர்லாந்து தூதுவர்கள் விஜயம் செய்து மாநகர சபை முதல்வருடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் தீனா சரவணபவனை சந்தித்த நோர்வே நாட்டு தூதுவர் டிரின் ஜொரான்லி எஸ்கரல், நெதர்லாந்து நாட்டு தூதுவர் டஞ்சா கொங்கிச்சிப் ஆகியோருடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுத்ததாக மாநகர சபை முதல்வர் தெரிவித்தார். நாட்டில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் தூதுவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்றதுடன் மட்டக்களப்பு மாநகர சபையினால் 2 திட்டங்கள் தூதுவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர முதல்வர் தெரிவித்தார். சந்திப்பினை தொடர்ந்து நினைவுச் சின்னங்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்ட சேலத்துக்கு விஜயம் செய்த தூதுவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கருணாகரனையும் சந்தித்து கலந்துரையாடினார்கள். இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மாவட்டத்தின் தேவைப்பாடுகள் குறித்து தூதுவர்கள் கேட்டறிந்து கொண்டனர். யுத்தத்துக்கு பின்னரான வாழ்வாதார கட்டமைப்புகள் மற்றும் இனங்களுக்கு இடையிலான உறவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆத்த ஆழப்படுத்துறதுக்கான இயந்திரம் ஒன்று கேட்டும், அதே போல் எங்களோட நோர்வேஜியன் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன்றும் நாங்கள் ப்ரொபோசலாக கொடுக்குறோம். அது எங்களோட காந்தி பார்க்கிலிருந்து அங்கால பக்கம் மார்க்கெட் சைட்டுக்கு போய் இறங்கக்கூடிய மாதிரியான ஒரு பாலம் ஒன்று, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் ஒன்று ப்ரொபோசல் கொடுத்துருக்கிறோம். அது எதிர்காலத்தில் அது நடக்கும் நினைக்கிறேன். ஆனால் இப்படி தான் நாங்கள் எம்பசிகள் மூலமாக நிதிகள் எடுத்து கொடுத்தாலும், ஆனால் இங்கே அந்த நிர்வாக திறமையின்மை காரணமாகவா இல்லாட்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அபிவிருத்தி செய்யக்கூடாது என்ற காரணமாகவா பல எம்பசிகள் மூலமாக வழங்கப்படுற நிதிகளை சரியான முறையில் சரியான நேரத்துக்கு பயன்படுத்தப்படலை. எங்களுக்கு ஜப்பான் அம்பாசடர் வந்த நேரம் இதே மாதிரி ஒரு ப்ரொபோசலை கொடுத்து மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அவர் மூலம் நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் 11 மாதங்கள் முடிந்த நிலையில் இன்னும் அது சம்பந்தமாக அந்த வேலை இன்னும் முடிக்கப்படவில்லை. இது இந்த நிலைமையே மாநகர சபைக்குள்ள இருக்குது. மேலும் அரசியல் ரீதியாக கதைக்கக்குள்ள எங்களோட 13ஆம் திருத்தச் சட்ட அமுலாக்கம், மட்டக்களப்பிட பரம்பல் நிலையை மாற்றியமைப்பதற்காக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற குடியேற்ற திட்டங்கள், மயிலத்தமடு, கவிலியாமடு, அதே மாதிரி இப்போ அண்மையில் மிக விரைவில் 21ஆம் தேதி குடியேற்ற இருக்கின்ற காரமுனையில் ஒரு சட்டவிரோத குடியேற்றம் உண்ட திட்டமிடுறாங்க. இவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் கலைத்திருந்தோம். செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் வருவதற்கு முதலில் தமிழரசுக் கட்சி தலைமைத்துவம் வழங்கி அங்கீகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக சுமந்திரன் வருவதற்கு அவர் முதலில் தமிழரசுக் கட்சியின் தலைவராக வேண்டும் என தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தானா சித்தார்த்தன், கூட்டமைப்பின் தலைவராக ரா சம்பந்தன் இருக்கும் பொழுது கட்சியின் தலைமை குறித்து பேச அவசியம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக வருவதற்கு தனக்கு தகுதியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தமை தொடர்பில் எமது ஊடகத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அடுத்த கட்டங்களுக்கு முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அந்த சிந்தனையிலும் இருப்பார்கள் நிச்சயமாக. ஆகவே சுமந்திரனும் ஏறக்குறைய அதன் அடிப்படையிலே தான் அந்த பதிலை கூறியிருக்கிறார் என்று நம்புகின்றேன். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தமட்டில் முதலாவதாக சம்பந்தனர் இன்றும் தலைவராக இருக்கின்றார். அவர் தான் இன்றைக்கும் தலைவர். என்னை பொறுத்தமட்டில் அவர் நிச்சயமாக எங்களுடைய தலைவராக இன்னும் ஒரு கணிசமான காலம் இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். ஆகவே இந்த தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்றதற்கான கேள்விக்கான இடமில்லை இப்போது என்று நான் கேட்கிறேன். அப்படியான ஒரு நேரம் வருகின்ற போது
அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி இருக்கின்றது, அன்று இருக்கக்கூடிய பங்காளி கட்சிகள், முதலாவதாக சுமந்திரன் சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய, அதாவது தமிழிசை கட்சியினுடைய தலைவராக வர வேண்டும். அதற்கடுத்ததாகத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராக வருவதற்கு ஆன ஒரு 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 சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்கும். ஏன்னால் சம்பந்தனர் தமிழிசை கட்சியின் தலைவராக இருந்தான் வந்தவர், அதன் பிறகு அவர் இல்லாமல் போனது வேறு விஷயம். அது சம்பந்தனருடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் முதலாவதாக தமிழிசை கட்சியில் ஒரு தலைவராக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதன் பிறகு மற்ற பங்காளி கட்சிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இப்படி பல படிமுறைகள் இருக்கின்றது. அந்த படிமுறைகள் வருகின்ற போதுதான் நிச்சயமாக அவர் தலைவராக வருவதற்கு முடியும். ஆகவே அவர் இப்போது சொல்வது கொஞ்சம் நாங்கள் அது சம்பந்தமாக பெரிய அளவிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருப்பதில் ஒரு அர்த்தமில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒற்றுமையாக செல்வது சம்பந்தமாகத்தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அவர் பற்றி பல குற்றங்கள் குறைகள் ஆக்கள் கூறுவார்கள். ஆகவே கட்சி அங்கீகரிக்க வேண்டும், மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். இதை கட்சி அங்கீகரிக்கிறோம், மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். அத்துடன் பங்காளி கட்சிகள் அங்கீகரிக்கின்ற பட்சத்திலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக வர முடியும். மன்னார் அருவியாற்று பகுதியில் இடம்பெறும் மணல் அகழ்வுக்கு எதிராக நானாட்டான் பிரதேச சபை தவிசாளரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மன்னார் நானாட்டான் பிரதேச பிரிவில் உள்ள அருவியாற்று பகுதியில் பரிகாரி கண்டல் கிராம அலுவலர் பிரிவில் முறையற்ற விதத்தில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருகின்ற நிலையில் மணல் அகழ்வுக்கு எதிராக நானாட்டான் பிரதேச சபை தவிசாளர் திருச்செல்வம் பரம்சோதியால் மன்னார் நீதவான் நீதிமன்றில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்னர் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் தலைமையிலான சட்டத்தரணிகளான எஸ். பிரேமுஸ் ராய்வா, கே. சயந்தன் மற்றும் எஸ். தினேசன் ஆகியோர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர். மன்னார் நீதவான் நீதிமன்றத்திலே நானாட்டான் பிரதேச சபையுடைய தவிசாளருடைய பெயரிலே ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அருவியாறிலே ஆச்சிமோட்டை பிரதேசத்திலே பெரியாரி கண்டல் கிராம சேவர் பிரிவிலே தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற மணல் அகழ்வு ஒரு பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஊறு விளைவிக்கிறது. அதிலே இருக்கிற நீர் உவர் நீராக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற சாட்சியங்களை முன்வைத்து அந்த மணல் அகழ்வு தடுக்கப்பட வேண்டும், அது ஒரு பொது தொல்லை என்று ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்து நீதிமன்றத்திலே அதனை இன்றைக்கு ஆதரித்தோம். மன்று வருகிற 29ஆம் திகதி அந்த மணல் அகழ்வை செய்கிற நிறுவனத்தினரை நீதிமன்றத்துக்கு வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறது. அதற்கான தகவல் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். வருகிற அக்டோபர் மாதம் 29ஆம் திகதி இது சம்பந்தமான விசாரணையை மன்று மேற்கொள்ளும். இதிலே பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் தெரியும். வெவ்வேறு இடங்களிலேயும் இது நடக்கிறது. மட்டக்களப்பிலே, யாழ்ப்பாணத்திலே, கிளிநொச்சியிலே, இப்படியாக பல இடங்களிலே சட்டவிரோத மண் அகழ்வு பாரிய அளவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மண் மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய வளங்கள் இப்படியாக சுரண்டப்படுகிறது ஒரு பக்கம், அதனாலே ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பாதிப்பு இன்னொரு பக்கம். இந்த பாதிப்பினாலே பாதிப்படைகிற மக்களுடைய வாழ்க்கை அது மிகவும் முக்கியமானது. ஆகவே ஒரு பொது தொல்லையாக மாறியிருக்கிற இந்த விடயத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். கௌதாரி முனை பிரதேசத்திலே, கிளிநொச்சி மாவட்டத்திலே இப்படியான ஒரு மணல் அகழ்வை இந்த சட்ட விதிகளுக்கு அமைவாக நாங்கள் வெற்றிகரமாக நீதிமன்ற உத்தரவின் பேரிலே நிறுத்தியும் இருக்கிறோம். ஆகையினாலே பிரதிவாதிகள் 29ஆம் தேதி மன்றுக்கு வந்த பிறகு மன்று இது குறித்த உரிய கட்டளையை ஆக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். சட்டவிரோதமாக நியூசிலாந்து செல்வதற்கு ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 பேர் திருகோணமலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நியூசிலாந்து நாட்டுக்கு செல்வதற்கான ஆயத்த நிலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த 63 சட்டவிரோத பயணிகள் திருகோணமலை தலைமையக போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். படகு மூலம் நியூசிலாந்து செல்லும் நோக்கத்தில் திருகோணமலையில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்த நிலையில்
குறித்த 63 நபர்களை திருகோணமலை தலைமையக போலீசார் இன்று மாலை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகள் அடங்குவதுடன் சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வருகின்றது. சந்தேக நபர்களை ஒரு படகில் நியூசிலாந்துக்கு அழைத்து செல்வதில் ஈடுபட்ட ஒரு தரகரையும் கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலை கைதிகள் 22வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். 20 வருடங்களுக்கும் அதிக காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகள் தம்மை மன்னிப்பளித்து விடுவிக்குமாறு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையின் கூரை மீதேறி ஜனாதிபதி அவர்களே நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்து வரும் கைதிகளை வகைப்படுத்தாமல் பொது மன்னிப்பின் கீழ் விடுவியுங்கள் என்ற பதாதைகளை ஏந்தியும் அவர்கள் இந்த எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான அமைப்பின் செயலாளர் சுதேஷ் நந்திமால் ஷில்வா, வெலிக்கடை சிறைச்சாலையின் கைதிகள் 22வது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை கூரை மீதேறி முன்னெடுத்து வருகின்றனர். விடுவிக்கப்படக்கூடிய கைதிகளே இவ்வாறு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். அரசாங்கம் தற்போது நடந்து கொள்ளும் விதம் தமக்கு ஆதரவாளர்கள் தவறிழைக்கும் போது அவர்களுக்கு ஆதரவாகவும் ஏனையவர்களுக்கு வேறு விதமாகவும் செயற்படுகின்றது. அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டில் ஆட்சியாளர்கள் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது என மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது. நாடு பஞ்சத்தை எதிர்கொள்ளும் அச்சுறுத்தல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வீதஹேர தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். රටේ පාලනයක් පාලකයෙක් නැති තත්ත්වය. කොම්පැනිකාරුවන් මෝල් හිමියන් තමයි සියල්ල තීරණය කරන්නේ. ඊයේ හවස අපි දැක්කා ජනාධිපතිතුමා රට හමුවේ කරපු කතාව යුද හමුදාවට අවුරුදු 72ක් පිරීම නිමිත්තෙන් පැවති උත්සවයේදී அரசாங்கம் நாளுக்கு நாள் அத்தியாவசிய பண்டங்களின் விலையை அதிகரித்து வருகின்றது. அதன் காரணமாக நாட்டு மக்கள் கடுமையான சுமையை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. நாட்டின் ஆட்சியாளர்கள் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது. ஆலை உரிமையாளர்களும் கம்பெனியாளர்களுமே அனைத்தையும் தீர்மானிக்கின்றனர். ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான உரையை நாம் பார்த்தோம். அந்த உரையை நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்தனர். இதன்போது நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மறக்கவில்லை என்ற கருத்தை ஜனாதிபதி முன்வைத்தார். பொருளாதார நெருக்கடி நிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் என ஜனாதிபதி 2019ஆம் ஆண்டில் வாக்குறுதி அளித்திருந்தார். உரத்தை இலவசமாக வழங்குவோம் என கூறினார். அதேபோல் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டு மக்களை மீட்போம் எனவும் கூறினார். ஆனால் தற்போது டாலர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு அனைத்து துறைகளும் பாதிக்கப்பட்டு இப்போது பஞ்சத்தை எதிர்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ඊයක සහනයකුත් දෙනවලු. සීනි, හාල් මැස්සෝ, මිරිස් 3-5 நாடு தொடர்பிலோ மக்கள் தொடர்பிலோ அரசாங்கம் சிந்திப்பதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கை ஒரு சூதாட்ட நிலையமாக பயன்படுத்தி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவாசி ஜனதாවට ඉතාමත්ම කනගාටුදායක දවසක්. මොකද හේතුව இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் இலங்கையை ஒரு சூதாட்ட நிலையமாக பயன்படுத்தி வருகின்றன. இவற்றுக்கு ஏற்றாற் போலவே அரசாங்கமும் செயற்பட்டு வருகின்றது. நாடு குறித்தோ நாட்டு மக்களின் எதிர்காலம் குறித்தோ இந்த அரசாங்கம் சிந்திப்பதில்லை. இந்தியாவை மகிழ்விப்பதற்காக அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ளமையின் காரணமாக அதனை இலக்காக கொண்டு தற்போது பொருட்களின் விலையை அதிகரித்துள்ள அரசாங்கம் தேர்தலின் போது விலைகளை குறைத்து மக்களை ஏமாற்ற முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒரு புறத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் ராக்கெட் வேகத்தில் சடதியாக அதிகரித்துக் கொண்டிருக்கும் அரசாங்கம் மறுபுறத்தில் சீனாவுக்கு துறைமுக நகரத்தையும் இந்தியாவுக்கு துறைமுகத்தையும் அமெரிக்காவுக்கு யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தையும் வழங்கியுள்ளது. தற்போது இலங்கையானது இந்த நாடுகளின் கேந்திர நிலையமாக மாறியுள்ளது. மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்த கவனம் செலுத்தாத அரசாங்கம் இந்த நாடுகளை மகிழ்விப்பதற்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. පෝට් සිටිය හදලා දෙන ගමන් යුගධනවි ලබා දෙනවා ඇමරිකාවට, අදානිට ලබා දෙනවා වරාය. හරිද? මේ විදියට එක එක්කෙනාගේ සතුටු. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். வணக்கம்.